அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். டெல்லியில ஒரு மிகப்பெரிய போராட்டம். காவல்துறையினர் தடியடி நடத்தி அந்த போராட்டத்த கலைச்சிருக்காங்க. அது என்ன போராட்டம், என்ன தகவல் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி மற்றும் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து நீட் தேர்வு வினா வினாத்தாள் கசிவானது அந்த நிகழ்வ வன்மையா கண்டிச்சு, கல்வித்துறை அமைச்சர் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும். அதுபோக ஒரு சில மாணவர்கள்லாம் உயிரிழந்திருக்காங்க. இப்போ நீட்டுங்கிறது பல பேரோட கனவா இருந்திருக்கும்ல. அந்த கனவுல வினாத்தாள் கசிவானதுல தேர்வு எழுதினதுக்கு அப்புறம் அந்த தேர்வ ரத்து பண்ணிட்டாங்க. அப்படி ரத்து பண்ணதுனால மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள். 10க்கும் மேற்பட்ட தமிழகத்திலும் ஒரு சில மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள். அவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ரூ. 1,00,00,000 இழப்பீடு தொகை தரணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சு போராட்டத்தை அறிவிச்சு, அந்த போராட்டம் கிட்டத்தட்ட நாடாளுமன்றத்தை முற்றுகையிடக்கூடிய போராட்டமாக மாறி, இளைஞர்களும் கரப்பான் பூச்சி கட்சியை சேர்ந்தவர்களும் அத முற்றுகையிட போகும்போது தான் அங்க வேற வழி இல்லாம காவல்துறை தடியடி பண்ணி அந்த போராட்டத்த கலைச்சிருக்காங்க. இதுதான் டெல்லியில் நடந்த சம்பவம். இதுக்கு பலரும் சமூக சிந்தனை உள்ளவர்கள், இளைஞர்கள் பக்கம் நிற்கக்கூடிய நிறைய நாடாளுமன்ற எம்பிக்கள், சினிமா பிரபலங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. என்னோட கேள்வி என்னன்னா, ஜல்லிக்கட்டுக்காக போராடின தமிழ்நாடு ஏன் அமைதியா இருக்கு? நீட்ட ஒழிச்சிருவோம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த ஆட்சியா தாவேக்கா ஆட்சியா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி உள்ள திமுக ஆட்சியா இருக்கட்டும், திமுக ஆட்சி கூட நாடாளுமன்றத்துல உறுப்பினரா இருக்கக்கூடிய ராசா அவர்கள் திமுகவின் சார்பாக அந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க. தாவேக்கா இதுவரைக்கும் எந்த ஒரு தமிழக வெற்றி கழகம், அதாவது தமிழ்நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய தமிழக வெற்றி கழகம் இதுவரைக்கும் எந்த ஒரு கண்டனத்தையும், எந்த ஒரு அந்த போராட்டத்துக்கான ஆதரவையும் தெரிவிக்காதது ஏன்? அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா இவங்க ஆட்சிக்கு வரும்போதே ஒன்றிய அரசை விமர்சிச்சு தான் வந்தாங்க. பாசிச அரசியல் அப்படிங்கிற மாரி. நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. என்னோட கேள்வியும் கிட்டத்தட்ட அதுதான். இவங்க ஏன் அமைதியா இருக்காங்க அப்படிங்கிறது தான். அதுபோக தமிழ்நாட்டு மக்களும், இளைஞர்களும் இதுவரைக்கும் ஒரு போராட்டத்தையும் முன்னெடுக்காததுக்கு காரணம் ஏன்? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதுக்கான ஒரு கண்டனமும், ஒரு எதிர்ப்பையும் இன்னும் தெரிவிக்கலையே அப்படிங்கிற கேள்வியும் வருது. இதுக்கு அடுத்தபட்சமா பார்த்தீங்கன்னா, ஈரான்ல போர் நடந்தப்போ கூட ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்கள், உங்களுக்கு யாருன்னு தெரியும். நான் யாரையும் குறிப்பிட விரும்பல. அவங்க கூட தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி நின்னு உலக நாடுகள் அமைதி காக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்ட வச்சாங்க. அது நான் யாருன்னு சொல்லிடுறேன். அது எந்த பிரச்சனையும் இல்ல. அது ஏன் இப்ப வரலன்னு நம்ம கேள்வி கேட்கிறோம். அது யாரு? மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த திருமாவளவன் அவர்கள் கூட உலக நாடுகள் அமைதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. ஆனா இந்த இந்த பிரச்சனைக்கு இளைஞர்கள்லாம் கொதிச்சு போய் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தையும், ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் நாடாளுமன்றத்தை நோக்கி போகும்போது, எந்தெந்த அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் அமைதி காப்பது ஏன்? தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த அரசியல் கட்சியும் அமைதியா தான் இருக்கு. இளைஞர்களும் அமைதியா இருக்காங்க. அப்படி ஏன்ங்கிற ஒரு கேள்வி வருது. என்னவா இருக்கும்? ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகுது. அதனால அந்த பக்கம் எல்லாரும் கவனம் செலுத்துறாங்களா? அப்படிங்கிற கேள்வி வருது. ஒரு சிலர் மட்டும் தலைமைச் செயலகத்துல போராட்டம் பண்ணாங்கங்கிற நியூஸ நான் பார்த்தேன். அதுக்கு மேல மத்தபடி யாரும் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தையோ, எதிர்ப்பையோ தெரிவிச்சதா இதுவரைக்கும் எந்த ஒரு செய்தியும் வரல அப்படிங்கிறது தான் உண்மை. ஆட்சியில் உள்ள தமிழ்நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய தமிழக வெற்றி கழகமும் இதுக்கு எந்த ஒரு ஆதரவையும், இந்த போராட்டத்துக்கு நடந்த வன்முறையை எதிர்த்து குரல் கொடுத்து எந்த ஒரு பதிவையும் பதிவிட்டதாக இன்று வரை தெரியவில்லை. அப்படிங்கிறது தான் ஒரு சோகமான நிகழ்வு. மாற்றத்திற்கான அரசியலை மக்கள் நினைத்தார்கள். நீட் தேர்வுங்கிறது நமக்கு தேவையா? தேவையில்லையா? 12th மார்க்க வச்சு எல்லாருக்கும் குடுத்துட்டு போயிடலாம். நீட்ன்னு ஒண்ணு கொண்டு அதுக்கு ஒரு மார்க் வச்சு, அது அவசியமற்றது அப்படிங்கிற பார்வைய தான் நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாம அத நடத்தும்போது ஒன்றிய அரசு கவனத்தோட நடத்தணும்ல. எத்தனை பேரோட கனவு அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல. அத நடத்திட்டாங்க. அப்படி வினாத்தாள் கசிவாயிட்டுனா, யாராவது ஒரு அமைச்சர் அதுக்கு பொறுப்பு ஏத்தனா ஆயிருக்கணும். ஆ எதுவுமே ஏத்துக்கல அப்படிங்கிறப்ப தானே இந்த போராட்டம் உருவாகறதுக்கான காரணம். மக்கள போராட்ட காலத்துக்கு கொண்டு வரதே ஆட்சியாளர்களுக்கு வேலையா போச்சு. அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட உண்மை. நன்றி, வணக்கம்.